பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள், அதாவது 7/2/2024 நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 7/2/2024. இன்றைய நட்சத்திரம் இரவு 2:19 வரைக்கும் பூராட நட்சத்திரம். இன்றைய திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா துவாதசி திதி காலை 10:40 வரைக்கும், பிறகு திரையோதசி திதி. இன்று அமிர்த யோகம் 60 நாழிகையும் உள்ள அற்புதமான நாள். இன்றைய ராகு கால நேரம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் பலவற்றை முறியடித்து முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடுகிற ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையப்போகிறது. பரணி நட்சத்திரம் இன்று சாதகமான நிகழ்வுகள் கிடைக்கும், பொருளாதாரத்தில் சுபீட்சமான ஒரு நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிரயாணங்களால் இன்று லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம நாளாக இருந்த போதிலும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள், நல்ல பெயர் எடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று காலம் அறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். இன்றைக்கி மற்றவங்களுக்கு பிரதிவி பலன் எதிர்பார்க்காமல் உபகாரம் செய்து சந்தோஷமடையக்கூடிய ஒரு நாள். மிருக சீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறும், விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிருக சீரிஷம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் பேச்சிலும் செயலிலும் வேகம் இருக்கும், அனுகூலமான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊனமுற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்வீர்கள், நல்லது செய்வீர்கள், நல்லதே செய்வீர்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு நிறைவேற்ற முடியாத குறுக்கீடுகளும் தடைகளும் வந்த போதிலும் அதை சாதித்து காட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கடக ராசி பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்லுங்கள். சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம், நிதானம் தேவை. பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இன்று செய்ய வேண்டாம், மற்றவர்களுடைய தேவை அறிந்து உதவி செய்யுங்கள். மற்றபடி இன்று உங்களுக்கு நல்ல நாள் தான். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது மிக மிக சிறப்பு. இல்லை என்றால் மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களும், சொந்த தொழில்கூடங்கள் அதாவது தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இன்று எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். மற்றபடி அனுகூலமான ஒரு நாள் தான்.
பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவீர்கள், நன்மையில் முடியும். உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்களின் நலனில் அக்கறை தேவை. உங்களை பொறுத்தவரையிலையும் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மற்றபடி கன்னி ராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு காலையில் எழுந்ததும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வெளியில் போகும் பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். உங்களது பொருட்கள் உடைமைகள் சரியாக எடுத்து செல்கிறீர்களா என்று கண்காணித்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் மற்றவர்களால் களவாடப்பட நேரிடும், இல்லை நீங்களே மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க ஆதரவு கிடைக்கும். வங்கிகளில் கடனுக்காக போகிறீங்கன்னு சொன்னால் அந்த கடன் உங்களுக்கு கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாள். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ரொம்ப யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து சேரும். இது சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சாதனை புரிவீர்கள், அல்லது வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருந்து காரியம் சாதிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். வேலை விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்கோபத்தை மூட்டை கட்டி வச்சுருங்க. முன்கோபந்தான் உங்களுக்கு சத்ருவாக இருக்குது. மற்றபடி இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அனுச நட்சத்திரம் நீங்கள் அனுசரித்து போனாலும், மற்றவங்கக்கிட்ட அனுசரித்து போனாலும் சில நேரங்களில் கோபமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களையும் குழப்பி அடுத்தவங்களையும் நல்லா குழப்புவீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அது மிக மிக எப்பொழுதுமே நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று யோகமான ஒரு நாள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் உங்களுக்கும் உங்களால் தந்தைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலை இழந்து இருக்கும் ஒரு சிலருக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும். உத்திராடம் முதல் பாதம் பிறந்த அன்பர்களுக்கு சொத்து பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கிறது. மகர நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் பிறந்த அன்பர்கள் பொறுமையாக இருந்து காரியம் சாதிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். வேலை விஷயம் அல்லது தொழில் விஷயத்தில் நல்லதே நடக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கப் போகிறது. அதனால் உங்களுக்கு ஆதாயம் நிகழப்போகிறது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கும்ப நட்சத்திரம் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை உத்வேகம் இருக்கும். இரண்டும் சேர்ந்து உங்களை சாதிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுய தொழில் செய்யும் அன்பர்கள் அதிக அளவில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்.
வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு மிக மிக நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரியே நல்லதே நடக்கும். மீன நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி புரிதல் உண்டு, ஒற்றுமை உண்டு, சந்தோஷமாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினைப்பீங்க. கேட்குற இடத்துல காசு பணம் கிடைக்கும், சந்தோஷமாக செய்வீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும், அறிவாற்றல் தெரியும், முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக அமைய 27 நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைய எங்களது வாழ்த்துக்கள்.